ஹாய், இந்த செடியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் ரீசெண்டாக தான் இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த செடி எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. இது நார்மலான ஏதோ பூச்செடின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இதில் ஃப்ளவர் வர ஆரம்பித்ததும் தான் இது என்ன செடி நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் இதோடைய பேர் பூனை மீசை செடின்னு எனக்கு தெரிஞ்சுது. இதோடைய நேம் வந்து சீரக துளசின்னு சொல்கிறாங்க. இது துளசி வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன், லிவர் ப்ராப்ளம் இது மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் இந்த செடி நல்ல சொல்யூஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது காலையில் வெறும் வயிற்றில் இந்த இலையை மட்டுமே மென்று சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வெறுமனை பச்சையாக சாப்பிட பிடிக்கலன்னா இந்த இலையை பறித்து டீ போலவும் வச்சு குடிக்கலாம். சுகர் இல்லாதவங்க நம்ம சுகருக்காக டேஸ்ட்டு வேணும்னா தேன் மிக்ஸ்அப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் டீக்கு பதிலாக இதை கொதிக்க வச்சு குடித்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.